2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கக்கூடியவர் கரெக்டாக உங்க பாக்கியாதிபதி தான். ஆனால் அவர் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கே அவர் உச்சமாக இருப்பது நல்ல விஷயம். சுபகாரியங்களை எக்காரணம் கொண்டும் நம்பர் 1 நிறுத்தக்கூடாது. நேர்த்தி கடனா இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளா இருக்கலாம், வீடு வாகன சொத்துக்களாக இருக்கலாம். எல்லாத்தையுமே நாம சுபமாக நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். இதை தேடி ஓடி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது மிக மிக நன்மை. 1. 2வது, நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஏஐ வந்துருச்சு, இன்னும் புதுசா என்ன வந்தாலும் உங்களை நீங்க புதுசா ஒரு கத்துக்கிற விஷயத்துக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். நீங்க தொழில் பண்றவர்களாக இருந்தாலும் அடுத்த இன்னொரு தொழில் இல்லை உங்க தொழிலையே அடுத்த ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை யோசனை பண்ணி அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதை கத்துக்கிட்டீங்கன்னா நல்லபடியான பலம் கிடைக்கும். அப்போ கல்வியால் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அப்போ அது வேலை செய்யறவங்களுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குறிப்பாக நீங்க ஒரு வேலை கொடுக்குற முதலாளியாக இருந்தாலும் சரி, நீங்க கத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது 2வது. 3வது பாத்தீங்க அப்படின்னா, அதீதமான கடனை இந்த ஃபினான்ஸ்ல அதிகமாக வாங்கி நான் தொழில் பண்ணணும், நிறைய செலவு இருக்கிறதுனால நான் அதிகமாக வாங்குற இடத்துல எல்லாம் பர்சனல் லோன் வாங்குறேன்னு வாங்கக்கூடாது. ஸோ நாம் ஏற்கனவே நம்பர் 1ல சொன்ன மாதிரி சுபகாரியங்களுக்கு வீடு வாகன சொத்துக்களுக்கு மட்டும் வாங்குங்க. மற்றபடி வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தேவைப்படுறது எதாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நமக்கு கைக்கு கிடைக்குதே அப்படின்னு கடனை கண்ணா பின்னான்னு வாங்கிக்க கூடாது. சுபகாரியங்களுக்கான கடனை தவிர்த்த பெரிய கடனை வாங்கக்கூடாது. ஒரு தொழில் பார்க்குறீங்கன்னா நம்ம விரிவாக்கத்துக்கு இந்த கடன் தேவைப்படுது, அத்தியாவசியப்படுதுன்னா தாராளமாக வாங்குங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கடனை அதிகமாக வாங்குறது அதே மாதிரி நாம கொடுக்கறது அதுவும் பிரச்சனை கொடுக்கும். இது கவனிக்க வேண்டிய விஷயம் 3. அடுத்ததாக 4வது என்ன அப்படின்னா, 9ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் நாம நம்முடைய அப்பாவோட சொத்துக்களுக்கு அதீதமான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு நாம போகக்கூடாது. பங்காளிகளோட கூட பிறந்தவங்களோட அப்படி போகும்போது அது பிரச்சனை உருவாக்கும். அப்போ அவங்களே இறங்கி வரும் பொழுது நாம இந்த இடத்துல நாம விடாப்பிடியா உட்கார்ந்து இருக்க கூடாது. அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றப்போ டாலரன்ஸ் பண்ணி முடிக்க பார்க்கணுமே ஒழிய வீம்புக்கு உட்கார்ந்தீங்கன்னா நஷ்டமாயிடும். இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த கோவில் விஷயங்களுக்கு நான் இது 5, 9 குருவெல்லாம் போகும்போது எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கோயிலில் போகும்போது கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதீதமாக போய் எனக்கு அதான் பேரின்பம் பேராயுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே அடிக்ஷன் மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போங்க, பிடித்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈடுபடுங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா தொழிலை விட்டுட்டு நமக்கு திடீர்னு எண்ணம் வந்துடும். அதை மட்டும் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் பண்ணிக்க வேண்டாம். தொழில் தான் மிக முக்கியம். ஆன்மீகம் தொழில் போக ஆன்மீகம் அப்படிங்கிறத எடுத்துங்க. இந்த 5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. நமசிவாய்.